டோரேமான் பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்க இல்லைன்னு சொன்னாங்க டோரேமானுக்கு. இது கண்டிப்பா நான் எதுலயாவது சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். டோரேமான் நான் கூட பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு நிறையா மெசேஜ்லாம் வரும். நீங்கள் கிடையாது டோரேமான் வாய்ஸ், நீங்கள் கிடையாது, எதுக்கு நீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் இதுக்காகவே நம்ம இதில் எதுலையாவது சொல்லியே ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அது என்னன்னா 2009 டோரேமான் ஸ்டார்ட் பண்ணாங்க. டோரேமானுக்கு நான் வாய்ஸ் கொடுத்தேன். நானும் வாய்ஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். மீ அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் வாய்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஷார்ப் பண்ணும்போது அவங்களோட வாய்ஸும் என் வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் ஆல்மோஸ்ட். அதனால வாய்ஸ் டெஸ்ட் போகும்போதே ஐயோ வேண்டாம் இதே மாதிரி இருக்கு வேண்டான்னு சொல்லிட்டு டோரேமானோட தங்கச்சிக்கு டோரேமி அப்படின்ற வாய்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணாங்க. ஸோ நான் டோரேமிக்கு பேசிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியல, வாய்ஸை நான் வந்து இதுலேருந்து ரிமூவ் ஆகிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க அடுத்த ஆப்ஷன் யோசிக்கவே இல்லை. உடனே என்ன வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்க வச்சாங்க. அதே 2009 தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதே 2009 நானும் வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்தேன். ஒரு 400 எபிசோட்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2009 டில் 2026 வரைக்கும் டோரேமான் நான் தான் பேசுறது. நான் தான் ப்ளீஸ்.